ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 2025ல் ரிலீஸ் ஆன ஹேம்லெட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஸ்கர் நாமினேஷன் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியரோட அவரோட வாழ்க்கை, அவருக்கு வந்து மனைவி, அவங்களோட குழந்தைகள், இந்த கதையை பற்றி தான் இந்த ஹேம்லெட் படம் வந்து சொல்லுது. இதை வந்து எடுத்த விதம், அதாவது நோமேட்லேண்ட் எடுத்த அதே டைரக்டர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல பால் மெஸ்கல், ஜெஸ்ஸி பக்லி இவங்க தான் முக்கியமான ரோல். அதாவது இந்த படத்துல வந்து ஜெஸ்ஸி பக்லி அப்படிங்கிற ஒரு ஆக்டர்ஸ், ஆக்னிஸ் அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்னிஸ் வந்து யாருன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒய்ஃப் தான் ஆக்னிஸ். பால் மெஸ்கல் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியரா வந்து ஹீரோவா இருக்கிறாரு. அதாவது இவங்களோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே இவங்களோட லவ், அதாவது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள் பிறக்குது. 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை பேர் தான் ஹேம்லெட். அந்த ஆண் குழந்தை வந்து ஒரு கட்டத்துல ஒரு பிளேக் நோயால வந்து இறக்குது. அந்த இறந்த குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு டிராமா வச்சு கடைசியா வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபைனல் டிராமா தான் மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆக்னிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது பாத்தீங்களா, ஷேக்ஸ்பியரோட ஒய்ஃப் கேரக்டர். அந்த கேரக்டர் வடிவமைக்கப்பட்ட விதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு திடமான ஒரு பெண்மணி, அதாவது மனதளவுல உறுதியான ஒரு பெண்மணியா, யாருமே இல்லாத தன்னுடைய குழந்தையை வந்து பிரசவிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜனங்களை பிடிக்கிறதோட அந்த இயற்கையும், அந்த மரமும், அந்த மூலிகையும், அப்புறமேட்டு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒரு கையை பிடிச்சி பார்த்தே அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் அந்த ஆக்னிஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டர், அதாவது அந்த கேரக்டருக்கு வந்து இருக்கு. அதை வந்து ஜெஸ்ஸி பக்லே அவங்க வந்து ரொம்ப அற்புதமா இந்த படத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட நடிப்பு தான் படத்தோட ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இந்த படத்தை வந்து தாங்கி பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பால் மெஸ்கல், இவர் வந்து லண்டன்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு, அவர் வந்து ஒரு கார்பெண்டரா தான் வேலை செய்யறாரு அப்படிங்கறது வந்து தன்னோட மனைவிக்கு வந்து தெரியுது. ஆனா லண்டன்ல வந்து இவர் வந்து ஒரு டிராமா டீச்சரா இருக்கிறாரு அப்படிங்கிறத கடைசியா தான் இந்த ஆக்னிஸ் வந்து அந்த டிராமாவுக்கு போய் தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல பிரச்சனைனா கதை வந்து சூப்பரான கதை. அந்த ஆக்னிஸ் வந்து தன்னோட கணவன் வந்து அந்த ஒரு பையன் அவங்களோட பையன் ஹேம்லெட் வந்து இறக்கும் போது அந்த கணவன் வந்து அந்த வீட்டுல இருக்க மாட்டான். அதனால உனக்கு வந்து நம்ம பையன் மேல வந்து அக்கறையே கிடையாது அப்படின்னு வந்து அந்த பால் மெஸ்கலை வந்து அனுப்பிச்சிருவாங்க. அதாவது ஒரு ஆணோட ஒரு பாசங்கிறது வந்து வெளிக்காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல அவரு வந்து தன்னோட மனைவிக்கு நான் எந்த அளவுக்கு பையனோட பாதிப்புல, அதாவது பையன் இழந்த ஒரு பாதிப்பை வந்து நான் அனுபவிச்சேன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கடைசியா வந்து அவங்க ஒரு டிராமா வந்து போடுறாரு லண்டன்ல. அந்த டிராமாவுக்கு வந்து ஆக்னிஸும் வந்து வந்து அந்த டிராமா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட கணவன் வந்து தன்னோட பையனை வந்து இழந்ததுக்காக எந்த அளவுக்கு தவிச்சு அந்த டிராமாவை வந்து எப்படி வந்து நடிப்புல வந்து தன்னோட சோகத்தை வந்து வெளிப்படுத்தி இருப்பாரு அப்படின்னு காமிச்ச விதம் வந்து ரொம்பவுமே அற்புதமாகவும், அந்த ஆக்னிஸோட மனம் வந்து கடைசியா வந்து உருகி கடைசியா வந்து ஒன்று சேர்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் மெயினா இந்த படத்தோட இது. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சொன்னேன், அந்த ஆக்னிஸ் அப்படிங்கிற ஒரு பெண் கதாபாத்திரம், அதுக்கப்புறம் பால் மெஸ்கல், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை இந்த படத்துல கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் ரொம்ப, அதாவது ஒரு 17 செஞ்சுரியில நடக்கிற ஒரு கதையா தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. அந்த டைம்ல அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், அந்த வீடுகள் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட உடைகள் எப்படி இருக்கும், அவங்க பேசுற விதம் எப்படி இருக்கும், அந்த காலத்துல லண்டன் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு காமிச்ச விதம், வில்லியம் ஷேக்ஸ்பியரோட அந்த அந்த பால் மெஸ்கலோட கேரக்டர் வந்து எப்படி வந்து உருவாகுது. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்னிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தோட ஒரு தூணே சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை ஜெஸ்ஸி பக்லே அப்படிங்கிற ஒரு ஆக்டர் தான் இந்த ஆக்னிஸ் கேரக்டர் பண்ணாங்க. அதனால தாராளமா இந்த படத்தை வந்து பாருங்க. மனசை வந்து கொஞ்சம் இறுக்கமா வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் இந்த படம் வந்து உங்களுக்கு மனசில் நிற்கும். இதுல வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து இருக்கு. உருகக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ வந்து அந்த ஒரு இதுல வந்து இந்த கிளைமேக்ஸ் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு அதாவது கல் நெஞ்சக்காரன் கூட கரையிற அளவுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சித்தரிப்பு வந்து இருந்துச்சு. அதனால இது வந்து ஒரு அருமையான படம். நிச்சயமா பல ஆஸ்கரை வெல்லும், அதுல வந்து மாற்றமே இல்லை.
இந்த படத்தை வந்து தைரியமாக தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.